ரெண்டாவது ஸ்டெப் தான் இந்த சிஎம்எஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஎம்எஸ்லயே நிறைய நம்ம சிஎம்எஸ் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா வேர்ட்பிரஸ் இருக்குது, ஜூம்லா இருக்குது, ட்ரோப்பல் இருக்குது. இது மூணுலையுமே இன்னும் அடிக்கிட்டே போகலாம். பட் இதுல நாம எல்லாரும் சஜஸ்ட் பண்றது, எல்லாருமே சூஸ் பண்றது, மெஜாரிட்டி வந்து ஈவன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடியவங்களே 43% வந்து யூஸ் பண்ற ஒரு வெப்சைட். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து 500 மில்லியன் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்றாங்க. மில்லியன் வெப்சைட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 500 மில்லியன் வைங்களேன். ஸோ இவ்வளவு பேர் யூஸ் பண்ற ஒரு வெப்சைட், ஒரு சிஎம்எஸ் தான் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வெப்சைட்டையும் ஹோஸ்டிங்கரையும், அதாவது நம்ம ஹோஸ்டிங்கர் எடுத்திருந்த அந்த இடத்துலையும் இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகுதான் நாம வந்து பிளாகை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் தான் கேட்டா இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டெப்ஸ்ல இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதுக்காக நாம சூஸ் பண்ற ஒரு சிஸ்டம் தான் இந்த வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சிஸ்டம். இன்னொரு விஷயம் தான் பிளகிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு சில விஷயங்களை ஈஸிப்படுத்தி தரும். இதுல நாம இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய பிளகிங்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுல பிளகிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பிளகிங்கை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண பிளகிங்ஸ் எல்லாமே வரும். பிளகிங்ஸ்ல வந்து 3 முக்கியமான டூல்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம். இதுல ஒன்று வந்து SEO-க்குரியது, செகண்ட் ஒன் வந்து டிராஃபிக்கை மேனேஜ் பண்றதுக்காக எவ்வளவு டிராஃபிக் வந்திருக்குது அப்படின்னு சொல்றதை செக் பண்றதுக்கும் நாம ஒரு டூல் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் வந்துட்டு நம்ம உலமையா பண்றது, அதாவது ஸ்பீட் பண்றதுக்கு கேச்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து பண்ணிருக்கோம். அண்ட் மல்டிபிள் பிளகின்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பண்ணிருக்கோம் வேர்ட்பிரஸ் இதுல. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் எந்தெந்த ஸ்டெப்ஸ் வைஸ்ல நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம அடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் தான் முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ். அந்த வெப்சைட்டை நாம நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ubguide.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது நீங்க பார்க்கலாம், மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். பட் கரண்ட்லி இப்போ நான் லைவ்ல காட்டிட்டு இருக்கிறேன், நான் ஈவன் ரீஃப்ரெஷ் கூட பண்ற பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதுல நாம நமக்கு தேவையான மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிசைனையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளாக்கை வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இதுல நாம இன்னொரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. இதுல முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல ப்ரீ பில்டா நம்ம ஒரு டிசைன் செலக்ட் பண்ணதுனால இதுக்குண்டே ஒரு ஃபுடர் டிசைனும் இருக்குது, இதுக்குண்டே ஒரு ஹெடர் டிசைனும் இருக்குது. இந்த ஃபுடர் ஹெடர் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, ஃபுடர் அப்படின்னு சொல்றது டவுன்ல இருக்கிறது வெப்சைட்டுக்கு, ஹெடர் அப்படின்னு சொல்றது இந்த மேலுக்கு இருக்குது இல்லையா. ஸோ இது